சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் சென்னா பொட்டோட்டோ வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சஷ்மிதாக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு இது தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். பிரியாணி பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே. 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 10 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகா, 3 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஆனியன் போட்டு நல்லாவே மிக்சியில் அரைச்சி அதையும் ஆனியனில் கொட்டி நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிக் சைஸு பொட்டோட்டோ எடுத்து அதை நான் பொடியாக கட் பண்ணிவிட்டேன். தேவைன்னா நம்ம காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொட்டோட்டோ நல்லா வதங்கினதுமே வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வதங்க விட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லாவே வதங்க விட்டு உருளைக்கிழங்கு வெந்ததுமே நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றியிருந்தேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஈக்குவலாக தண்ணி வச்சுக்கலாம். இந்த புலாவில் பார்த்திங்கன்னா நான் எந்த காரப்பொடியுமே சேர்க்கல. அந்த பச்சை மிளகா மிக்சர் மட்டும்தான். நீங்கள் தேவைன்னா 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க காரம் வேணும்னா. நல்லா சுண்ணமே தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உமா. பாய்.